Good morning, my dear children. Today topic is reproductive health. The special subtopic is called population explosion and birth control. What is a population explosion? The dramatic increase of population. This is called a population explosion, or drop, or pump, and etc. India, it is a leading our second largest population country among the world because the larger number of population are there seen in world. Okay, so what are the problem we are faced to population explosion in our country? How they are control the population? They create awareness. That's why is given to this lesson. First one, the increase in a size of growth of human population is called a population explosion. This also I told dramatic explosion of increase to population. India population reached to 350 million at independence, at crossed 1 billion in May 2000. Now the recently 1.32 billion of people among the survey in 2020. Okay, say in Tamil 132 பில்லியன் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இப்படின்னு சொல்லி ஒரு சர்வே இருக்குது. 2000 பாருங்கள் 1 பில்லியன் பீப்புள்ஸை இந்தியா மொத்தத்தில் கிராஸ் பண்ணிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு அலாரமிக் growth rate, scarcity of basic requirement, food, shelter and clothing. When the population lead to increase, we faced moreover the scarcity of food and water and moreover the காமன் நீடட் திங்ஸ். இப்போ பாப்புலேஷன் ரேட் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு பஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, இடத்துக்கான பற்றாக்குறை, ஈவன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு சொல்லக்கூடிய சென்னை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிறைய மக்கள் வாழ்கிறாங்க. கிளாத்திங், ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பஞ்சமாகிடுது. ஈவன் வாட்டர். தென் வாட் ஆர் த ரீசன் ஆஃப் ஹை பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆர் த ரீசன் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்? ஒருவேளை அதனுடைய ரீசன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிக்ளைன் த டெத் ரேட். டெத் ரேட்டு என்ன செய்யுது? குறையுது. பிகாஸ் ஆஃப் டியூ டு டிஸ்கவரி ஆஃப் வேக்சினேஷன் அண்ட் ஆல்சோ டிஸ்கவரி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். லாங்கர் லைஃப் ஸ்பேன். See, lifespan is increased to more than start. For example, average lifespan for 70 years then expand to 100 years. Okay, 70 வயசு வாழ்கிறவங்க 100 வயசு வரை வாழலாம். Then decline to maternal mortality rate. Maternal mortality. Okay, maternal MMR, அதாவது தாய் சேயுடைய அந்த இறப்பு விகிதம் குறையுது. The next one, டிக்ளைன் இன்ஃபேண்ட் ஆஃப் மார்டலிட்டி ரேட். அந்த குழந்தை அப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிரசவ டயத்தில் தாயை இறந்துருவாங்க அல்லது பிள்ளை இறந்துருவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி குழந்தைகள் இறக்கக்கூடியது அந்த மார்டலிட்டி ரேட், இன்ஃபேண்ட் சிசு இறக்குறதையும் வந்து என்ன செய்கிறாங்க? குறைச்சிடும். சம் ரிலீஜியன் பிலீவ் அகென்ஸ்ட் பர்த் கண்ட்ரோல். சில ரிலீஜியனில் பர்த் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம மதத்துக்கு மிகப்பெரிய அளவில் அது ஒரு குற்றம், அதாவது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிற ஒரு பிலாசபி. தென் லேக் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நாலேஜ். அதாவது இனப்பெருக்க சம்மந்தப்பட்ட இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துன்னா என்ன, எத்தனை குழந்தை பெற்றுக்கணும், எப்படி அந்த கான்ட்ரசெப்டிவ் பேரியர் எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது. சம் ஸ்டெப் ஆர் ஓவர் டேக்கன் பை பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அப்போ வாட் ஆர் த ஸ்டெப் டேக்கன் பை பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்? ஒரு ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் எடுக்கலாம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேட் ஸ்மாலர் ஃபேமிலி யூஸிங் டு கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். அதாவது சின்ன ஃபேமிலி, அதாவது சிறு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை சிறு குடும்பம் சிறப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை மெத்தடு ஆர் யூஸிங் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸிங் டு வென் யூஸிங் தர் காண்டம் ஆர் செர்விக்கல் கேப் ஆர் ஆஸ் டு டேப்லெட், இந்த மாதிரி சில இதை பயன்படுத்துகிறது. அவேர்னஸ் த்ரூ மீடியா, போஸ்டர், பில்ஸ், ஹம் டு ஹமாரே டு வி டு அவர் டு.
ஹிந்தியில் அப்படி சொல்கிறாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன். அது மாதிரி வந்து டிவி மேகசின் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. கப்புள் மோஸ்ட்லி யங் அர்பன் ஒர்க்கிங் ஒன்ஸ் அடாப்டட் ஒன் சைல்டு நாம்ஸ். பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு குழந்தை இப்போ வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வருது. இனி வர காலத்தில் மாறலாம். ஸோ கப்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒன்ஸ் நாம் சைல்டு, ஒரு குழந்தை பெற்றுக்கிறத ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு தான் கவர்மெண்ட் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டால் அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, 2 குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு அதில் பாகுதி அப்படின்னு குறைச்சிறாங்க. 2 குழந்தைக்கு மேலே இல்லைன்னா நிறையா சலுகைகளை கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நிறையா. தென் ஸ்டாச்சுரி ஆஃப் ரைசிங் ஆஃப் மேரேஜபிள் ஏஜ் ஃபீமேல் 18, மேல் 21. கரெக்டாக ரெகுலேட் பண்ணணும். அண்டர் 18 இஸ் நாட் மேரேஜ் அலோவ் டு அவர் கவர்மெண்ட். 18 வயசு கீழே இருக்கக்கூடிய அவங்களுக்கு மேரேஜ் அலோவ் இல்லை பெண்களுக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கு 21 வயசு கண்டிப்பாக நடந்திருக்கணும். அதுக்கு கீழே இருந்தால் அது மேரேஜ் வந்து செல்லாது, மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க ரூல்ஸ். அண்ட் இன்சென்டிவ் டு கப்புள் வித் ஸ்மால் ஃபேமிலிஸ். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் ஃபேமிலி, சின்ன குடும்பத்துக்கு 2 குழந்தை அந்த ரேஞ்சில் வர்ற மாதிரி சின்ன இதை பண்ணுறாங்க. கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் டு ப்ரிவென்ட் அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ். தேவையில்லாத கர்ப்பங்களை நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். வாட் இஸ் கான்ட்ரசெப்ஷன்? இப்போ பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடும். பர்த் கண்ட்ரோல். கான்ட்ரசெப்ஷன் டு எய்ம் ஆஃப் டு கண்ட்ரோல் பர்த் பை யூஸிங் கான்ட்ரசெப்டிவ். அதாவது பர்த் கண்ட்ரோலை குறைக்கிறது, அதுக்கு பதிலாக சில மெத்தட் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரிவென்டேஷன் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் or fertilization of ovum during the sexual intercourse is called contraception. இனப்பெருக்க காலங்களில் இந்த ஃபெர்டிலைசேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க, கான்ட்ரசெப்ஷனுங்கிறாங்க. அண்ட் ஐடியல் கான்ட்ரசெப்டிவ் சுட் பி யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸிலி அவைலபிள், எஃபெக்டிவ் அண்ட் ரிவர்சபிள் விச் நோ ஆர் லீஸ்ட் சைடு எஃபெக்ட். பெரும்பாலும் என்னத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாகவும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட் ஒன், நேச்சுரல் ஆர் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இயற்கை பாரம்பரிய ரீதியாக பயன்படுத்தக்கூடிய அந்த பேரியர் மெத்தடு. பேரியர் மெத்தட் சில உபகரணங்கள்னு சொல்லக்கூடிய அந்த செர்விக்கல் கேப் ஆர் காண்டம் யூஸ் பண்ணுறது. இன்ட்ரா உட்ரைன் டிவைஸ், ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளைக்கு குழந்தை வேணாம்னு சொல்லி நேச்சுரல் இன்ட்ரா உட்ரைன் டிவைஸ் சொல்லக்கூடிய ஒரு காப்பர் டீ அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை ஃபிட் பண்ணுறது. ஓரல் கான்ட்ரசெப்டிவ் லைக் டேப்லெட் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. இன்ஜெக்ஷன் ஆர் இம்ப்ளான்ட், இன்ஜெக்ஷன் ஊசி போட்டுக்கிறது, ஹார்மோன் ஊசி. சர்ஜிக்கல் மெத்தட், பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் சொல்லக்கூடிய ஆப்ரேஷன், சிசரியன், ரைட். லெட்ஸ் வி டிஸ்கஸ் ஒன் பை ஒன். நேச்சுரல் மெத்தட், இட் ஒர்க் ஆன் பிரின்சிபல் ஆஃப் அவாய்டிங் சான்சஸ் டு ஓவியம் அண்ட் ஸ்பெம் மீட்டிங். சாதாரணமாக வந்து பார்த்தோன்னா ஸ்பெம்மு ஓவியம் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. For example, periodic absentees. In method which couple avoid to abstinence of coitus from day of 10 to 17 of a menstrual cycle when ovulation could be expected. And the periodic absenteeism அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த menstrual time ஆர் 10 to 17 days அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இருக்குது. அடுத்து withdrawal of coitus or interceptors. In this method, male partner withdrew his penis from the vagina just before ejaculation to avoid to insemination. Insemination, already you know that, deposit of semen from the female reproductive tract. Because prevent to semen deposit to female reproductive tract before to ejaculation. Then lactonal anorexia, this is based on fact that ovulation cyclic absent during incentive lactation following parturition. Hence is called fertilization is absent. அதாவது பால் சுரக்கக்கூடிய காலங்களில் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எஃபெக்டிவ் ஃபார் 6 months, சைடு எஃபெக்ட் ஆர் நில், சான்சஸ் டு ஃபெயிலியர் டு ஹை. இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான, அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த டயத்தில் குழந்தை பிறக்கும். 6 months வரை மேக்ஸிமம் வந்து குழந்தை பிறக்கான வாய்ப்புள்ள ஹார்மோன் சுரக்குது. அடுத்து ஃபிசிக்கல் கான்ட்ரசெப்டிவ் ஆர் பேரியர் மெத்தட். இதை தவிர்த்து ஃபிசிக்கல் ஆர் கான்ட்ரசெப்டிவ் பேரியர் மெத்தட், வேறு ஏதாவது பேரியர் மெத்தட் இருக்கா? இருக்குது.
This method prevent to contract sperm and ovum by barrier. ஒரு பாதுகாப்பு அரணை வச்சு நம்ம தடுக்கிறோம். Available to both are male and female condoms. Barrier made by rubber. அண்ணே available to both male and female condom. Barrier made than thin rubber, latex sheath, self-injected, disposable to cover a penis in male or female vagina and cervical in female. It used to semen to not enter the female reproductive tract. It also prevent. Moreover, another additional health are AIDS and sexual transmitted disease prevented.